Hi, welcome to our channel Eat Sleep Repeat. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது prawn ghee roast recipe. Seafood பிடிக்கிறவங்களுக்குலாம் இந்த prawn recipe கண்டிப்பா பிடிக்கும். இந்த ரெசிபியில ஜூசியான prawns, நல்ல ஃப்ரெஷ்ஷா வறுத்து அரைச்ச மசாலா, கீயோட ரிச்னஸ் இது எல்லாமே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போட்டா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இன்னைக்கு 3/4 கிலோ prawns வாங்கியிருக்கேன். ப்ரான்ஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரானில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு லெமன் ஜூஸ் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அடுத்ததாக நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 8 காஷ்மீரி மிளகா போட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு காஷ்மீரி மிளகா தான் யூஸ் பண்ணணும். காஷ்மீரி மிளகா கையில் இல்லைன்னா 3 நார்மல் மிளகா போட்டுக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 கை கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வரமல்லி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போது நல்லா வாசனை வரும். கருவேப்பிலை ட்ரை ஆகணும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. இது கூடவே 7 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி, ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ப்ரானை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை அதில் சேர்த்துருங்க. இப்போது இந்த நெய்யில் ப்ரானை ஒரு பக்கமாக பெரட்டி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் ப்ரான்லேருந்து இப்படி தண்ணி வந்துடும். இது ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம். ப்ரானை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை நம்ம குக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேனில் 2 ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வணக்கிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துருங்க. இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கும் போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. வணக்கும் போது இந்த மாதிரி பேனில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும். அடுத்ததாக இதில் ப்ரான் வேக வச்ச தண்ணியை சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை சேர்த்துருங்க. இந்த ப்ரானை இப்போ மசாலா கூட நல்லா கிளறி விடுங்க. ப்ரானோட சைஸை பொறுத்து தான் ப்ரானோட குக்கிங் டைம் இருக்குது. சின்ன ப்ரானாக இருந்துச்சுன்னா 4 to 5 மினிட்ஸ் போதும். இதுவே டைகர் ப்ரான் மாதிரி பெரிய சைஸ் ப்ரானாக இருந்துச்சுன்னா 10-12 நிமிஷம் கூட ஆகும். இதை இப்போ மூடி போட்டு 3 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் நல்லா வெந்திருக்கு. கடைசியாக இதில் கொத்தமல்லி தழை போட்டு பரட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான ப்ரான் கீ ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை நான், சப்பாத்தி, தோசை, சாதம்னு எது கூட வேணாலும் கம்பைன் பண்ணி சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.